பரமாத்மனே பலபத்ர சுபத்ராபியம் ஜெகநாதே நமஹ. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெகநாத். ராதே ராதே. இன்றைக்கு 6வது நாள் மகாத்மியம் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். நேராக 6வது நாள் அத்தியாயத்துக்கே நான் போயிடுறேன். மகாத்மியத்துக்கே போகிறேன். அதாவது இப்போ அவர் அஸ்வமேத யாகம் நடத்த போகிறாரு. அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கான ஆயத்தங்கள் அனைத்தையும் அவர் மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்திரதேவன் மகாராஜா. அப்போ எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்திரதேவனை வணங்குறாரு. அதுக்கு முன்னாடி அங்கே அந்த அஸ்வமேத யாகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யும் பொழுது தங்கறதுக்கு எல்லா தேவர்களும் தங்கறதுக்கு, எல்லா ரிஷிகளும் தங்கறதுக்கு உண்டான ஆயத்தங்கள், அங்கே ஹாலு, ரூம்ஸ் எல்லாத்தையுமே அவர் வேலையாட்களை வச்சு நிறுவி அதற்கான கட்டமைப்புகள் எல்லாமே பண்ணுறாரு. அப்போ இந்திரதேவனையும் வேண்டுறாரு, எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுறாரு. நல்லபடியாக அஸ்வமேத யஜ்யமும் நடத்துறாரு. நல்லபடியாக அது நடத்தப்படுது. அப்படி நடத்தும் பொழுது அவருக்கு பார்க்கடல்லேருந்து பெருமாள் காட்சி கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு காட்சி அவருக்கு தெரியுது அந்த பூஜையின் போது. அதை பார்த்துட்டு அவருக்கு கண்ணீர் மல்க, அவருக்கு ஒரே ஆனந்த கண்ணீர், சந்தோஷம் பெருக்கெடுக்க அவர் வணங்கி வேண்டுறாரு, வாழ்த்தி பாடல்கள்லாம் பாடுறாரு பெருமாள் மேலே. அதுக்கு அடுத்தபடியாக என்ன நடக்குதுன்னா, அவருடைய அப்படியே இப்படியாகவே போகிறது நாட்கள். அஸ்வமேத யாகம் நடக்கும்போது கடைசி நாள், அஸ்வமேத யாகத்தோட கடைசி தருணம், அது நடந்துட்டு இருக்கிற கடைசி இது லெவல் ஆஃப் அந்த அஸ்வமேத யாகத்தோட கடைசி இதுக்கு வரும்போது அப்போ அவருடைய இந்திரதேவன் மகாராஜாவுடைய வேலையாட்கள் எல்லாமே வந்துடுறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒரு வானத்துலேருந்து விண்வெளி மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தோம். அந்த கீழே பார்த்தா சடனாக வந்துட்டு போச்சு, என்னன்னே தெரியல. மிதந்துட்டு ஒரு மரக்கட்டை ஒன்று வருது, பெரிய மரம் நதியில் அப்படின்னு சொல்கிறாரு. இது சொன்னவும் நாரதர் அங்கிருந்து சொல்கிறாரு மகாராஜா கிட்ட, நீ முழுசா முடி, பகவானே இதுக்கு உனக்கு விடை சொல்வார். இந்த டிவைன் லாக் இருக்கு இல்லையா, அந்த மரக்கட்டை, அது வேறு எதுவும் இல்லை, மாதவனான கிருஷ்ணனுடைய கூந்தல் தான். அது மரமாக வந்துட்டுருக்கு. இது நீ என்ன பண்ணுற, அந்த பூஜையை முடித்த உடனே நம்ம எங்கே பூஜை பண்ணியிருக்கோமோ இந்த ஈஸ்வரன் யாகம், அந்த இடத்துலையே இந்த மரத்தை பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி இவரும் அதுவும் கரெக்டாக சுத்தியாராயிட்டு, அதாவது அந்த சோமாவை எடுக்கக்கூடிய, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த கடைசி இது சாக்ரிஃபைஸ், ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் நடக்கிற அந்த கடைசி இது பூஜை இதுதான். அதை பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த செய்திகள்லாம் வருது. உடனே இவரும் அந்த பூஜையை நல்லபடியாக முடித்து இவர் நாரதர் சொன்ன கட்டளைப்படி அந்த மரத்தை எடுத்து கொண்டு அந்த வல்டரில் வச்ச உடனேவே அசிரீரி ஆகாஷவாணி இதுலேருந்து ஒரு குரல் வருது. பகவான் சொல்கிறாரு, இந்த மாதிரி 15 நாள் இதை நீ மூடி வச்சுடு. ஒரு கார்பெண்டர், கட்டடம் அமைக்கும் தொழிலாளர் ஒருத்தர் இதை செதுக்குவார். அதாவது சிற்பி வருவார், சிற்பி செதுக்குவார். அவர் செதுக்குற சத்தம் வெளியில் கேட்காம இருக்கணும். அது வெளியில் கேட்காம இருக்கிறதுக்கு 15 நாள் க்ளோஸ்டாகவே இருக்கணும். யாரும் உள்ளே வரக்கூடாது, என்ன நடக்குது என்ன எதுவும் பார்க்கக்கூடாது. 15 நாள் க்ளோஸ்டாகவே உள்ளுக்குள்ளே ஒரு சிற்பி செதுக்குவார். செதுக்கிற சத்தம் வெளியில் கேட்காம இருக்கிறதுக்கு நல்ல வெளியில் நல்ல இசையை நல்ல சத்தம், வேறு சத்தம் இருக்கிற மாதிரி வேறு மியூசிக்கை போட்டு விட்டுட்டு, ஸோ தட்
உள்ளே நடக்கிறது என்னன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம், உள்ளே செதுக்கிற சத்தம் கேட்க வேண்டாம், தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். பகவான் கட்டளைப்படி சரின்னு சொல்லி சந்தோஷமாக இதில் தான் வந்து பகவானுடைய சிலையை வந்து செதுக்க போகிறதுன்றத பகவான் அறிவிச்சிட்டாரு. ஸோ 15 நாள் இதை மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அஸ்வமேத யாகம் நடக்கும் பொழுது மகாராஜா இந்திரதீமன் வந்து எல்லாருக்கும் வந்து கோடிக்கணக்கில் பசுமாடு தானம் பண்ணுறாங்க. அதை விட வந்து கோசேவை, அதே மாதிரி கோதானத்தோட ஒரு சிறந்த தானம் வந்து இருக்கவே முடியாது. அவ்வளோ புண்ணியம் அது. அந்த புண்ணியத்தை அவர் செய்கிறாரு. அதை செய்யறது பலனாக என்ன நடக்குதுன்னா, அங்கே அந்த கோமூத்திரம், கோவெல்லாம் வந்து பசுக்கள் எல்லாம் சேர்ந்து மூத்திரம் பெய்து அங்கே வந்து ஒரு லேக் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த லேக் தான் வந்து இப்பையும் வந்து ஒடிசாவில் ரொம்ப பிரசித்தியாக வந்து சொல்லப்படுற ஒரு லேக். அது வந்து இந்திரத்யும்ன லேக் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அதே மாதிரி அந்த மரக்கட்டையாக பகவான் வரும் பொழுது அங்கே சந்தன வாசனையும் ஒரே டிவைன் ஃப்ராக்ரன்ஸும் வந்து அங்கே வந்ததாக அந்த சர்வன்ஸ் எல்லாம் வந்து கிட்ட சொல்கிறாங்க, இந்திரத்யும்னர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து 6வது நாள் மகாத்மியம். எல்லாம் வல்ல இறைவனான ஜெய ஸ்ரீ க்ஷேத்திரத்தின் மகாத்மியத்தை சொல்ல எனக்கு வாய்ப்பு தந்த என்னுடைய ஜெய் ஜெகநாதருக்கும் பலவத்திற்கும் சுகபிராதேவிக்கும் என் அனைவனைக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம் 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 ஹரே. ஜெய் ஜெகநாத். ଶୈଳ ପ୍ରବଳ ମତ ବାରଣ, ପ୍ରବଳ ମତ ବାରଣ, ମୋ ଆରତ ନଳିନୀ ବନକୁ କର ଦଳନ, ଆହେ ନୀଳ ଶୈଳ